சென்னை தாம்பரம் அருகே குட்கா கடத்தல் வழக்கில் புழல் சிறையில் அடைக்கப்பட்ட பாலாஜி என்பவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி உறவினர்கள் சேலையூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டுள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் டேனியல் வழங்க கேட்கலாம். டேனியல், வணக்கம். இந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக அஸ்வினி, கடந்த சில நாட்களுக்கு முன்பாக குற்றவாளிகளை கைது செய்யப்பட்ட புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அந்த கைதி பாலாஜி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பாலாஜியின் உறவினர்கள் சேலையூர் காவல் நிலையத்தில் தற்போது முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கு முன்பாக காவல் நிலையத்திற்கு வெளியே கூடியிருந்த உறவினர்கள் சமரசம் செய்ய வந்த போலீசாருடன் பாலாஜியின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அறிந்த சேலையூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் நெல்சனுடன் இறந்த நபரின் உறவினர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தடை செய்யப்பட்ட குட்கா விற்பனை வழக்கில் சேலையூர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பாலாஜி என்பவர் மாரடைப்பு காரணமாக ஜூலை 15ஆம் தேதி அதிகாலை உயிரிழந்தார். அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் இந்த சம்பவமானது ஏற்பட்டதாக சிறை காவலர்கள் தாக்கிதான் இவர் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் போதைப் பொருட்களை பதுக்கி விற்றதாக ஜூலை 12ஆம் தேதி பாலாஜி என்பவரை சேலையூர் போலீசார் கைது செய்யப்பட்டார். நீதிமன்றத்தில் உத்தரவின் பேரில் குளம்பேட்டை அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். புழல் சிறையில் இருந்த கைதி பாலாஜி ஜூலை 15ஆம் தேதி அதிகாலையில் 7:45 மணி அளவில் அவருக்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் சிறை காவலர்கள் அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். ஆனால் செல்லும் வழியிலே அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் பரிசோதித்து தெரிவித்தனர். பாலாஜியின் இறப்புக்கு காவலர்களின் தாக்குதலே காரணம் என்று உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புழல் போலீசார் இதை குறித்து வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால தற்பொழுது சேலையூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட்ட காரணத்தினால் தற்பொழுது சேலையூர் காவல் நிலையத்தை பாலாஜியின் உறவினர்கள் முற்றுகையிட்டு மரணத்திற்கு நியாயம் கிடைக்கும் வரை எங்கள் போராட்டங்கள் தொடரும், அதுவரை இறந்த பாலாஜியின் உடலை நாங்கள் வாங்க மாட்டோம் என்று போலீசாரிடம் கடும் வாக்குவாதம் செய்து வருகின்றனர். இதனால வேளச்சேரி பிரதான சாலையில கடுமையான போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டு தற்பொழுது அந்த இடம் பதட்டமான சூழ்நிலை காணப்படுகிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி டேனியல். உள்ள வச்சு கொண்டு பாவத்தை ஒரு இன்சூரன்ஸ் போடக்கூடாம ஒரு மாத்திரை கொடுத்து கொண்டு இப்படி அறியாம கொண்டு இல்ல பாவம் அந்த குடும்பம் நீங்க அல்லாமப்படுது. அது என்ன செய்யும் நீங்க சொல்லுங்க? அந்த குடும்பத்துக்கு யாரு பொறுப்பு? நீங்க உங்க ஊருக்கு போறீங்கன்னா மட்டும் எத்தனை 21 நேரத்தில் ஆக்சிடென்ட் எங்க கொண்டு போறீங்க? ஒரு அப்பாவி குத்துக்கு யாரு கொடுப்பா? நியாயம் கொடுப்பா? சொல்லுங்க. 500 ரூபாய் என்னங்க, 1000 ரூபாய் போடுங்க. கஞ்சா பிராத்தல் என்னென்ன கேச பண்ணுமோ போடுங்க. செத்த மனுஷன் மேல போட்டு உங்க கேச முடிச்சுக்குங்க. மனசாட்சி ஒண்ணு இருக்குல்ல, அந்த எம்பர்மா ஈசன் கேட்பாங்க உங்களுக்கு. அவனுக்கு பிறகுதான் நீங்களா கடவுள் இருக்க. கடவுளுக்கு அடுத்த நீங்களா? நீங்க என்ன வேலை சொல்லுங்க? சொல்றாருல அந்த நியாயமான மனுஷன் நேரில் கொண்டு வாங்க. அந்த உத்தம புத்திரன் அதை கொண்டு வாங்க. நான் பார்த்தாங்க நேரில் அந்த உத்தம புத்திரன் சட்டத்துக்கு கரெக்டா நடக்கிறாருல அவரை கூட்டுவாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கேஸும் அவரை ஒரு நாள் பிடிக்க தகுதிய நாள் அவருக்கு அவர் குத்துங்க. அந்த ஸ்டார் வர அவரை குத்துக்கு மேல பாவத்தை என் பச்சை மேல நீங்க அப்பா அப்பா நீங்க எவ்வளவு கத்துல நீங்க யாரு கொடுப்பா?